ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நேற்று நல்ல அண்ணன் ஆஜராக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப திடீர்னு சாயங்காலம் ஆஜர்னு சொல்லியிருக்காருல்ல, அது எதனால? தம்பி, நாங்க முடிவை ஒழுங்கா எடுப்போம். ஏன்னா நீங்க நிர்பந்தம் பண்ணக்கூடாது. எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமில்ல. நாங்க இந்த நாட்டினுடைய அடிப்படை தேவைகளையே அரசி ஆராய்ச்சி பார்த்துறாங்க. ஒரு இதுனா நாங்க ஆஜராக போறோம். அதை நீங்க எப்போ வருவீங்க, அப்புறம் இது ஒட்டுறது, அங்க இருக்கிற பாதுகாவல் அடிக்கிறது, இதெல்லாம் அதனாலதான் நாங்க வர முடியாது. ஆனா இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பை மதிக்கக்கூடிய ஒரு ஜனநாயகவாதி இருக்கிறாங்க. அது எங்க அண்ணன் சீமான் ஒரு தான் தெரியுது. அதனால வரும். அது அங்கான கை அது ஆஜராகுதான் எங்க அண்ணனுக்கு தெரியும். இப்போ இந்த வழக்கு ஆஜரான பிறகு அண்ணனை கைது பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது கைது பண்ண எங்களுக்கு தானே கைது இருந்தா தூக்கம் வரும். எங்களுக்கு 13 ஆண்டு கால கைது தானே இருக்கிறோம். எங்க தாரக மந்திரமே வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு. முடிஞ்சுதா? நீ கைது பண்ணுங்க. 2021 என்ன முதலமைச்சர் அப்ப பாத்துங்க. அதெல்லாம் சொல்றேன். முட்டிக்குலாம் கிடையாது, வேற மாதிரி இருக்காது. அவனு சொல்றது ஏன் சொல்றேன். நாங்க வேற மாதிரி ஸ்டைல். நாங்க தான் சொல்றோமே, கட்டடத்தை பெயிண்ட் அடிக்க வந்த ஆள் இல்ல, கட்டடத்தையே ஒழிச்சிட்டு புது கட்டணம். நன்றி. நீங்க ஒரு பெண்மணியா இருக்கீங்க, அடிக்கடி இந்த வழக்கை பத்தி போட்டு அண்ணனை ரொம்ப அவதூறு பரப்பிட்டு இருக்காங்கல்ல, இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நாங்க வழக்காவே நினைக்கலையே. இது உங்களுக்கு இது இந்த ஒரு துரும்புச்சீட்டு தான் இருக்குனால இந்த திராவிட கட்சிகள் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தேசியம் வளர்ந்துடுச்சு, எல்லார் வீட்லயும் போய் சேர்ந்துடுச்சு. அதனால அவங்க அண்ணனை முடக்கணும், அண்ணனை நம்ம முடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அண்ணனை கைது பண்ணிட்டா நாம் தமிழர் கட்சி இயங்காது என்ற பயத்தின் உச்சகட்டம் தான் இந்த ஒரு துரும்புச்சீட்டை எடுத்து வச்சிருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் பயம் கிடையாது, எங்களை விளம்பரப்படுத்துறாங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நான் ஒரு பெண்ணா என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பெண்ணை இவங்களே அசிங்கப்படுத்துறது, நான் ஒரு பெண்ணை நான் தலை குடிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய குடும்பத்து பிரச்சனையை கையில் எடுத்து நாங்கள் உங்களுக்கு காசு தரோம்னு சொல்லி அவங்கள வாய் மூட வச்சு அவங்க கேஸை இவங்க மூவ் பண்ணுறது ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா? ஏன்னா நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி தனியாக இருந்திருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை ஒரு நம்ம இந்தியன் ஆர்மியை தள்ளிட்டு போகிறதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க இவர் தான் நம்ம அடித்த மாதிரிலாம் சித்தரிச்சாங்க. அந்த காணொலியில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு பெண் வீட்டில் இருக்கும்பொழுது தனியாக ஆண் காவலர் போயிருக்க கூடாது, அவரை பெண் காவலரை கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனால் அதையும் மீறி அவங்க ஒரு காவலர் அவர் வெளியே வண்டி விட்டு இறங்கியுமே எல்லாத்தையும் இப்படி கைகால இது பண்ணி ஒரு ரவுடி மாதிரி தான் இன் பண்ணி வருவார். ஆனால் கூட 2 பேர் பார்த்தீங்கன்னா அது காவல்துறையா இல்லை அது ரவுடியா என்கிற ஒரு கேள்வி தான் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா 10 நாள் கூட ஆகல பெட்ரோல் கொண்டு வீசி அது அந்த சமயம் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இவங்க காவலரை தூக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்ப எங்க அண்ணனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு என்ன நீங்க கொடுத்துருக்கீங்க? இந்த தமிழ்நாட்டோட 3வது கட்சி தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், அவருக்கு நீங்க என்ன பாதுகாப்பு இந்த தமிழ்நாட்டு அரசு கொடுத்துருக்கு? கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ளணும். அவங்க மனைவிக்கு நீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க? அண்ணன் என்ன சொல்றாருன்னா, பாதுகாப்பு எங்க தம்பிங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு பாதுகாப்பு கேட்கல, அதனால நம்ம தம்பிங்களே உள்ள விடலன்றீங்க நீங்க. காவல்துறை உண்மைதான். நாங்க என்ன சொல்ல, நீங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க தேவையில்லை. நாங்க தான் நேற்று அந்த லட்சணத்தை பார்த்தோமே. நாங்க வச்சிருந்த பாதுகாப்பை மீறி தான் நீங்க உள்ள போறீங்க. உங்க பாதுகாப்பு எங்களை என்ன பண்ணுங்கிறீங்க? எங்க உயிரை தான் எடுக்கும். ஆனா எங்களுக்கு தேவையில்லை உங்க காவல்துறை பாதுகாப்பு தேவையில்லை. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க ஸ்டேஷன் வந்திருக்கோம், மெயின் ரோட்ல எங்களை லாக் பண்ணிருக்காங்க. நாங்க ஒரு 20 பெண் 30 பெண்கள் கிட்ட நிக்கிறோம், எங்களை உள்ள விடல. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இவங்க என்ன காவல்துறை, யாருக்கான காவல்துறை கேள்வி நமக்கு எழுது. ஆனா எங்களுக்கு இவங்க பாதுகாப்பு கொடுக்கல. இந்த திராவிட கட்சிகளின் சூழ்ச்சியால என்ன சொன்னா தப்பு பண்றவங்களுக்கு இவங்க சப்போர்ட்டா இருக்காங்க. இப்போ அண்ணன் இந்த வழக்குக்கு போன பிறகு அண்ணனை கைது பண்ணுவோம்னு சொல்றாங்க போலீஸ். அது நடக்குமா? ஏங்க 250க்கு மேற்பட்ட வழக்கு இருக்கு. அதுல இது ஒண்ணு எங்களுக்கு அவ்வளவுதான். வழக்குங்கிறதே எங்களுக்கு விடியாது கிழக்குங்கிறது தான் எங்களோட பாலிசி. சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படும். தங்கமாரி மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்.